என்னோட பேரு ராணி. இன்னைக்கு நான் என்னோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அந்த விஷயத்த யார்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அதுக்கான தைரியமும் இல்ல. எனக்கு இப்போ 25 வயசாகுது. இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல. இதுவரைக்கும் நான் யாரையும் காதலிக்கவும் இல்ல. அது போன்ற எந்த உறவுலையும் ஈடுபடவும் இல்ல. என்னோட அம்மா உடல்நலக் குறைவால 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை விட்டு போயிட்டாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறமா நான் என் அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவனோட பேரு விஷால். என்னோட அண்ணனுக்கு என்னை விட 3 வயசு அதிகம். அவரு தன்னோட மனைவி கூட நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. விஷால் அண்ணா தன்னோட மனைவி கிட்ட இருந்து பிரிஞ்சு போறதுக்கான முடிவு எடுத்தப்போ தான் அந்த ஒரு சம்பவம் என்னோட வாழ்க்கையில நடந்துச்சு. அது சுமார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா அண்ணா எங்க வீட்டுக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறமா நாங்கள் 3 பேரும், என்னோட அப்பா, விஷால் அண்ணா, நான் எல்லாருமே ஒன்றா ஒரே வீட்டில் வாழ ஆரம்பித்தோம். உண்மையை சொல்லணும்னா ஏதோ ஒரு விஷயம் என்னை எப்போவுமே தொந்தரவு செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு ஒரு வரன் வரும்போதெல்லாம் அது நிச்சயதார்த்தமாவோ இல்லை கல்யாணம் வரைக்கும் முன்னேறவே இல்லை. இந்த சூழ்நிலை எனக்கு ரொம்பவே வேதனையாக இருந்துச்சு. என்னோட வயசு உள்ள என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆகிருச்சு. கல்யாணம் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு குழந்தைங்களும் இருந்துச்சு. ஆனால் நான் இன்னும் தனிமையிலேயே இருக்கேன். வாழ்க்கை துணை இல்லை எந்த ஒரு நல்ல விஷயமும் என்னோட வாழ்க்கையில் நடக்கவே இல்லை. அது போன்ற அனுபவங்கள் எனக்கு கிடைக்கவும் இல்லை. என்னோட வாழ்க்கையில் நான் பார்க்க வேண்டிய நல்ல விஷயங்கள் என்னை விட்டு போகுதோ அப்படின்னு நான் உணர ஆரம்பித்தேன். இந்த வயசில் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் என்னை விட்டு நகர்ந்து போகுதோன்னு சொல்லி நான் உணர ஆரம்பித்தேன். இந்த எண்ணங்கள் என்னை அடிக்கடி என்னோட ரூமில் நான் தனியாக இருக்கும்போது என்னோட மனசில் வந்து அது கண்ணீராக வெளிப்படவும் ஆரம்பிச்சுது. நான் என்னையே சில நேரம் கேட்டுக்குவேன், இதெல்லாம் ஏன் நடக்குது? எனக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் அழகாக தான் இருக்கேன். நான் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறேன். சமூகத்தில் நான் அப்படி இல்லை. நான் ஒரு நல்ல சமூகத்தை சேர்ந்த நபராக தான் இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு கல்யாண வரன்கள் அமையவே இல்லை? சில சமயம் யாராவது என் மேலே சூனியம் வச்சுட்டாங்களான்னு கூட நினச்சிருக்கேன். இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் என்னோட மனசை உடைச்சிடுச்சு. ஆனால் என்னோட அண்ணா அவங்களோட மனைவி கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன். இப்போ எனக்கு என்னோட அண்ணன் துணையாக இருப்பான்னு நினச்சேன். ஏன்னா நான் தனியாக ரொம்பவே சலிப்பாகவும் இருந்தேன். அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அவர் மருந்து சாப்பிட்டுட்டு சாயங்காலமே தூங்க போயிடுவார், என்னை தனியாக விட்டுட்டு. ஆனால் என்னோட அண்ணன் அண்ணியை விவாகரத்து பண்ணது எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் என்னோட அண்ணியை ரொம்பவே நேசித்தேன். விஷால் அண்ணா அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கப்புறமா என்னோட அண்ணிக்கு அக்கம் பக்கம் நடக்கிற விஷயங்களை பேசுறது பழக்கமான காரணமால தான் என்னோட அண்ணா அவங்கள விவாகரத்து பண்ணது எனக்கு தெரிய வந்துச்சு. அவங்க எல்லார் பேச்சையும் கேட்டுட்டு அப்புறம் எல்லா இடத்துலையும் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. இதை பற்றி மக்கள் விஷால் அண்ணா கிட்ட புகார் பண்ணவே ஆரம்பித்தாங்க. அதை கேட்டு அவர் ரொம்பவே வேதனைப்பட்டார். விஷால் அண்ணா அவங்க மனைவி கிட்ட, ஓ வீட்டில் கவனம் செலுத்து, மற்றவங்களோட வாழ்க்கையில் நீ தலையிடுறத நிறுத்துன்னு திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாரு. ஆனால் என்னோட அண்ணி கேட்கவே இல்லை. என்னோட தோழியோட மைத்துனர் கணவர் கூட அவங்களுக்கு ஒரு புதிய ஃபோனை வாங்கி கொடுத்துருந்தாருன்னு அவங்க எப்போவுமே சொல்லுவாங்க. எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் தன்னோட மனைவியை சிம்லாவுக்கு ஒரு பயணத்துக்காக கூட்டிகிட்டு போனார். அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் யோசித்து அதிருப்தி ஆகிட்டாங்க. அவங்க அதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்கன்னு எப்போ பார்த்தாலும் என்னோட அண்ணா கிட்ட அவங்க தொடர்ந்து புகார் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னோட அண்ணாவோட நிதிநிலையும் ஒழுங்காகவே இல்லை, ரொம்பவே மோசமாகவும் இருந்திருக்கு. இதை என்னோட அண்ணி ஏற்றுக்கவே முடியலை. கடைசியாக உன் கூட வாழ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு என்னோட அண்ணனை அவங்க விவாகரத்து பண்ணிட்டு தனியாக வசிக்கலான்னு முடிவெடுத்துட்டாங்க. என்னோட அண்ணனுக்கும் என்னோட அண்ணி பண்ண விஷயங்கள் எல்லாமே தாங்கிக்க முடியாமல் இதுக்கு மேலே உன் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி என்னோட அண்ணா அவங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்டு எங்கள் கூட வந்துட்டாரு. என்னோட அண்ணா எங்கள் கூட வாழ வந்தப்போ படிப்படியாக நான் அவர் கூட நெருக்கமாகிட்டேன். நாங்கள் நல்ல நண்பர்கள் மாதிரி ஆனோம். எங்களுக்கு வேற நண்பர்கள்னு சொல்லி யாருமே இல்லை.
அவரும் தனியாக தான் இருந்தார். நானும் தனியாக தான் இருந்தேன். அப்பா வயசானவர். அவர் மருந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் 6 மணிக்கு தூங்க போனால் அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு தான் எழுந்திருப்பாரு. விஷால் அண்ணாவும் நானும் நைட்டு ரொம்ப நேரம் கண் முழிச்சிருப்போம். நாங்கள் ஒன்றா சேர்ந்து சமைப்போம். சில சமயம் ஏதாவது சிற்றுண்டி இல்லை இனிப்புகள் வாங்குவோம். டிவி பார்த்துக்கிட்டே மணிக்கணக்கில் பேசுவோம். எல்லா விஷயத்தையும் ஒருத்தருக்கொருத்தர் பகிர்ந்துக்கிட்டோம். நண்பர்கள் மாதிரியே இருந்தோம். நாங்கள் சோர்வாக இருக்கப்போ, "வா அண்ணா, நாம் இப்போ தூங்க போகலான்னு" நான் சொல்லுவேன். நான் என்னோட ரூமுக்கு போவேன். விஷால் அண்ணா கொஞ்ச நேரம் கழித்து என் ரூமுக்கு வருவார். சில நேரங்களில் அவர், "ராணி வா, ஒரு நடைப்பயிற்சிக்கு போகலான்னு" சொல்லுவார். நாங்கள் வெளியே போவோம். அவரோட துணை எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு. என் அண்ணனோட பாசத்தால் எனக்கு இதுவரைக்கும் கல்யாணம் ஆகலை, எனக்கு வயசாகிருச்சுன்னு எனக்குள்ளே இருந்த ஒரு வலியை அவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பித்தார். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா விஷால் அண்ணா ரொம்பவே கவலையாக இருக்கிறத பார்த்தேன். அவர் மனநிலை சரியில்லாமல் போச்சு. பல முறை அவர் தன்னோட ரூமில் தனியாக சோகமாக உட்காந்துருக்கிறத நான் பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட போயிட்டு, "அண்ணா என்னாச்சு? ஏன் இவ்வளவு வருத்தமாக இருக்கீங்க? அண்ணியை நீங்கள் எவ்வளோ நேசிச்சிருந்தா ஏன் பிரிஞ்சிங்கன்னு?" கேட்பேன். விஷால் அண்ணாவோ, "ராணி, அவனால் நான் வருத்தப்படலை. நான் வேறு எதையோ யோசிச்சுட்ருக்கேன். என்னை பற்றி கவலைப்படாத" அப்படின்னு மட்டும் சொல்லுவார். படிப்படியாக விஷால் அண்ணாவோட உடல்நிலை மோசமடைய ஆரம்பிச்சுது. அவர் சரியாக சாப்பிடக்கூட மாட்டார். இது என்னோட கவலையை அதிகப்படுத்துச்சு. அவர் என்னை வெளியே கூப்பிட்டுட்டு போயிட்டு என்கிட்ட நிறைய பேசுவார். ஆனால் இப்பெல்லாம் அவர் எப்பவும் தன்னோட ரூம்குள்ளேயே இருக்கார். அவருக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை. அவர் நாள் முழுக்க வேலை செய்வார். ஈவினிங் வீட்டுக்கு வந்ததும் என்னை பார்க்காம சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட ரூமுக்கு போய் பூட்டிக்குவார். அந்த புன்னகை, அவரோட உரையாடல்கள், என் கூட இருந்த அந்த தருணங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சுது. அவருக்குள்ளே ஏற்பட்ட இந்த மாற்றங்கள் என்னை உள்ளுக்குள்ளே உடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கும் சோகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன், விஷால் அண்ணாவை இந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரணும். ஒரு ஈவினிங் அவர் வேலையிலேருந்து வந்தப்போ அவர் கூட மனசு விட்டு பேச முடிவு பண்ணேன். நான் அவரோட ரூமுக்கு போனப்போ கதவு லேசாக திறந்துருந்துச்சு. நான் உள்ளே எட்டி பார்த்தப்போ என்னோட கண்களுக்கு முன்னாடி இருந்த அந்த காட்சி என்னோட மூச்சையே இழுத்து போட்டுருச்சு. விஷால் அண்ணா தன்னோட ஃபோனில் சத்தமாக ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருந்தாரு. எல்லாத்தையுமே தெளிவாக கேட்க முடிஞ்சிச்சு. அதை கேட்டேன்னா அப்படியே கல் மாதிரி உறைஞ்சு போயிட்டேன். என் கால்களை அசைக்கவோ விலக்கி பார்க்கவோ முடியலை. அவனோட கண்கள் திரையிலேயே நிலைச்சிருந்துச்சு. அவர் என்ன செய்கிறாருங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. எப்படியோ நான் என்னை இழுத்துக்கிட்டு என்னோட ரூமுக்கு திரும்பிட்டேன். நான் என்னோட படுக்கையில் உட்காந்து அதே காட்சி என்னோட மனசில் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருந்துச்சு. விஷால் அண்ணாவோட படுக்கை அவரோட ரூம் கதவுக்கு முன்னாடியே இருந்துச்சு. அதனால தான் நான் எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாக பார்த்தேன். அவரோட ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு முகபாவம் எனக்கு முற்றிலும் புதிய அனுபவமாக இருந்துச்சு. என்னோட மனசில் ஒரு விசித்திரமான கொந்தளிப்பு ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு நைட்டு என்னால் சுத்தமாக தூங்க முடியல. பல்வேறு எண்ணங்கள் என்னை சூழ ஆரம்பிச்சது. மறுநாள் காலையில் நான் கண் விழிச்சப்போ விஷால் அண்ணா வேலைக்கு போயிட்டாரு. தெரியாமல் என்னோட அடிகள் அவரோட அறையை நோக்கி நகர்ந்துச்சு. அவரோட படுக்கையில் சில அடையாளங்கள் இருந்துச்சு. அந்த அடையாளங்கள் சில கரைகளாகவே இருந்துச்சு. நைட்டு அவர் செஞ்ச அந்த சம்பவத்துக்கான சான்றா அந்த கரைகள் இருந்துச்சு. அவரோட கண்கள், அவரோட அசைவுகள், அவரோட எண்ணங்கள் என்னை வெட்கப்பட வச்சுது. மாலையில் விஷால் அண்ணா திரும்பியப்போ நான் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, "அண்ணா, நான் உங்ககிட்ட பேச விரும்புகிறேன்." அதை கேட்டதும் அவர், "இப்போ இல்லை ராணி, நான் கொஞ்சம் டயர்டாக இருக்கேன், நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன்னு" சொன்னார். அவர் என்னை பார்க்காம இதை சொன்னார். நானும், "அண்ணா ப்ளீஸ், கொஞ்ச நேரம் நீங்கள் முன்னாடி மாதிரி என்கிட்ட பேச வேணாம்" நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். அதை கேட்டு அவர் பெருமூச்சு விட்டார். "சரி, கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கட்டும், அதுக்கப்புறமா பேசலாம்." அதை கேட்ட நானும் சரின்னான்னு சொன்னேன். ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து நான் திரும்பவும் அவரோட ரூமை கடந்து போனப்போ அதே சத்தங்கள் எனக்கு கேட்டுச்சு. அவர் திரும்ப திரும்ப அதே விஷயத்த செஞ்சுக்கிட்டு இருந்தார். நானும் வெயிட் பண்ணேன். அவர் வெளியில் வந்ததும்,
நான் அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டேன். அண்ணா, நீங்கள் எவ்வளவு நேரமாக இப்படியே இருப்பீங்க? உங்களோட நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இதை நினச்சி நினச்சி நான் ரொம்ப கவலைப்படுறேன். அவர் ஆழ்ந்த மூச்சு விட்டார். ராணி, நான் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். தனியாக இருக்குது எனக்கு ரொம்ப சோர்வாக இருக்கு. அதை கேட்டேன்னா, எனக்கும் புரியுதண்ணா, எனக்கும் அதுதான் வேணும். நான் எனக்குள்ளேயே மெதுவாக சொல்லிக்கிட்டேன். அண்ணா, நீ இன்னும் இளமையாக இருக்க. அவன் அதை தவிர்க்க முயற்சி பண்ணா. நானும், இல்லைண்ணா, நான் இளமையாக இல்லை, எனக்கு 27 வயசாகுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு, அண்ணா, நேற்று நைட்டு நான் உன்னை ரூமுக்கு பார்க்க வந்தேன். அப்போ ரூமோட கதவு லைட்டாக ஓப்பனில் இருந்துச்சு. அப்போ நீ உன்னோட ஃபோனில் படம் பார்த்துட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு சொன்னேன். இதை கேட்டதும் என்னோட அண்ணனோட முகம் மாற ஆரம்பிச்சுது. கண்கள் சிவந்துச்சு. முகத்தில் அவ்வளவு கோவம். இது என்ன முட்டாள்தனம்? நீ உன்னோட ரூமை எட்டி பார்க்குறியா? நீ என்ன மாதிரி தங்கச்சி? அவரோட குரல் கிட்டத்தட்ட ஒரு அலறல் மாதிரி இருந்துச்சு. அவரோட வார்த்தைகள் என்னை துளைச்சிச்சு. நான் கண்ணீர் விட்டுக்கிட்டு என்னோட ரூம்க்கு ஓடுனேன். நான் கதவை மூடிட்டு என்னோட கண்ணீரை சுதந்திரமாக பாய விட்டேன். நான் என்ன செய்யணும்? ஏன் இவ்வளவு தனிமை? ஏன் இவ்வளவு குழப்பம்? 5 நிமிஷம் கழிச்சு கதவு மெதுவாக தட்டுற சத்தம் கேட்டுச்சு. அது விஷால் அண்ணா தான். நானும் கதவை திறந்தேன். அண்ணா உள்ளே வந்ததும் மெதுவாக படுக்கையில் உட்காந்து என்னோட தோளில் கை வச்சு, ராணி, தயவு செஞ்சு அழுகாத. அண்ணா, நான் உன்னை பற்றி ரொம்ப கவலைப்படுறேன்னு சொன்னேன். நான் கண்ணீரை துடைச்சிக்கிட்டு சொன்னேன். நீ இவ்வளவு சோகமாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியல. எனக்கு என்னோட அண்ணா திரும்ப வேணும், அதுவும் பழைய மாதிரியே. அவன் என்கிட்ட சிரிச்சுக்கிட்டு பேசுவான். விஷால் அண்ணா என்னை விசித்திரமாக பார்த்து ராணின்னு சொன்னார். நேற்று நான் சொல்கிறத கேட்டதும் விஷால் அண்ணாவோட பார்வை மாறிச்சு. அவர் என்ன இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பார்வை பார்த்ததே இல்லை. என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு ஆண் என்னை நெருங்கி வந்ததே இல்லை. அந்த நேரத்தில் நான் என்னோட அண்ணனை அண்ணனாக பார்க்காம என்னோட உணர்ச்சிகளாக பார்க்க ஆரம்பித்தேன். எங்களோட உணர்ச்சிகள் பொங்க நாங்கள் அண்ணன் தங்கச்சின்ற உறவையே மறந்து எங்கள் 2 பேருக்குமான உறவு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சது. நாங்கள் எங்களோட ரூமில் இருந்தப்போ திடீர்னு அப்பாவுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவர் எழும்பி என்னோட ரூமை நோக்கி வந்தார். அப்போ அப்பா கேட்டார், ராணி, இவ்வளவு லேட்டாக 2 பேரும் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? உன் கூட யார் இருக்கா? அப்பாவோட குரல் கேட்டு எங்கள் 2 பேரையுமே திடுக்கிட வச்சது. விஷால் அண்ணா அவசரமாக தன்னோட உடைகளை சரி செஞ்சுக்கிட்டாரு. கதவு திறந்துச்சு. அப்பா எங்களோட நிலையை பார்த்து அங்கே என்ன நடந்ததுங்கிறத எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாரு. உங்கள் 2 பேருக்கு இடையில என்ன நடக்குது? அப்பா கோவத்தில் நடுங்கினாரு. இது எங்கள் வீடு, எங்கள் குடும்பம். நீங்கள் எங்கள் மரியாதையை கெடுக்கிறீங்களா? இதை கேட்டதும் நான் வெட்கத்தால் கண்ணீர் விட்டேன். அப்பாவோட முகத்தில் இருந்த ஏமாற்றம் என்னோட இதயத்தை உடைக்க ஆரம்பிச்சது. நானும், அப்பா, ராணி, நான் உங்களுக்கு எவ்வளோ நல்ல மதிப்பு கொடுத்தேன், ஆனால் இதெல்லாம் என்ன? அப்பாவோட குரலில் வலி இருந்துச்சு. விஷால், உன்னோட அண்ணன், மரியாதையை பற்றி கூட உனக்கு கவலை இல்லைன்னா? அப்பாவோட வார்த்தைகள் எங்களை திரும்பவும் யதார்த்தத்துக்கு கொண்டு வந்துச்சு. விஷால் அண்ணா தலை குனிஞ்சு, அப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. நான் ரொம்பவே வருத்தப்பட்டு தவறான பாதைக்கு போயிட்டேன். அப்பா, நானும் ஒரு பெரிய தவறை செஞ்சிட்டேன் அப்படின்னு அழுதேன். மன்னிச்சிடுங்கப்பா. அப்பா ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவரோட கண்களில் கண்ணீர் பெருகிச்சு. ஆனால் அவர் உறுதியாக இருந்தார். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இதுக்கப்புறம் இப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியவே கூடாது அப்படின்னு அப்பா சத்தமாக கத்துனாரு. எங்கள் குடும்பம் அவமானப்படுறத நான் விருப்பப்படலை. அதோட அப்பா தன்னோட சிதைந்த கனவுகளோட இடிபாடுகளை விட்டு வெளியேறினார். மறுநாள் காலையில் அப்பா விஷால் அண்ணாவை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னார். விஷால், இப்போ நீ உன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கணும். ராணி, நான் விரைவில் உனக்கு கல்யாணம் செஞ்சு வைப்பேன். விஷால் அண்ணா தன்னோட தவறை ஒப்புக்கொண்டு வேறொரு நகரத்துக்கு வேலை தேடி புறப்பட்டாரு. அதே நேரம் அண்ணன் கூட எனக்கு ஏற்பட்ட அந்த எதிர்மறை எண்ணங்களை நீக்கவும் நான் தீர்மானித்தேன். சில மாதங்களுக்கு அப்புறமா அப்பா எனக்கு ஒரு நல்ல துணையை கண்டுபிடிச்சாரு. அவர் தான் ராகுல். அவர் ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சார்.
அவர் ஒரு கருணையுள்ள, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். நாங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டோம். நான் அவர் கூட ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்தேன். ராகுல் எப்போதும் என்னை மதித்து நேசிச்சாரு. என்னோட கடந்த காலத்தை விட்டுட்டு இப்போ நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயத்த கற்றுக்க ஆரம்பித்தேன். விஷால் அண்ணாவுக்கு ஒரு நல்ல படித்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தாரு. இன்னைக்கு நான் ராகுல் கூட சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ஒரு அழகான குழந்தையும் இருக்குது. என்னோட தவறுகள்லேருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன். குடும்ப விழுமியங்களை நிலைநிறுத்துறதுலையும் சரியான பாதையை பின்பற்றுவதை விட வாழ்க்கையில் முக்கியமானது எதுவும் இல்லைங்கிறது இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன். சில நேரங்களில் நம்ம வழி தவறி தவறான முடிவுகளை எடுக்கிறோம். ஆனால் மீட்சிக்கான பாதை எப்போவுமே திறந்திருக்கும். என்னோட கதை ஒரு தவறை பற்றினது அல்ல, ஆனால் அந்த தவறை அங்கீகரித்து சரி செய்கிறது பற்றினது. ஒற்றுமைங்கிறதும் வாழ்க்கை தான், பிரிவினைங்கிறதும் வாழ்க்கை தான். தவறுகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அதிலிருந்து கற்றுக்கிறது தான் முக்கியமானது. நண்பர்களே, இது இன்னைக்கான கதை. நீங்கள் அதிலேருந்து ஏதாவது கற்றுக்கிட்டீங்களான்னு சொல்லி கீழே இருக்க கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சில நேரங்களில் வாழ்க்கையில் நாம் ஒரு திருப்பு முனையை அடைகிறோம். தவறான முடிவுகள் எளிதாக போகக்கூடிய இடங்களுக்கு நாம் போகிறோம். ஆனால் நம்மளோட முடிவுகள் நம்மை மட்டுமல்ல, நம்ம குடும்பத்தையும் பாதிக்கிறதுங்கிறத நம்ம எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். சில நேரங்களில் நம்மளோட பலவீனங்களும் தனிமையிலையும் நமக்கும் நம்மளோட குடும்பத்துக்கும் பொருந்தாத சில விஷயங்களையும் முடிவுகளையும் எடுத்துடுறோன்னு சொல்லி நான் என்னோட சொந்த வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நம்ம எப்போவுமே தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு அடுத்த நல்ல விஷயங்களுக்கு முன்னேறத்தான் வேணும். இந்த கதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகள் கேட்க பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த இன்னொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி.